குருச்சரணம். குட் மார்னிங். ஹாய் காய்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு க்ரீன் கலர் ப்ளவுஸ் வந்து தைச்சது. இதை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அன்றைக்கி வந்து நோம்புக்கு தைச்சேன்னு சொன்னேன். அந்த ப்ளவுஸ் தான் இது. இது பாருங்கள், ஃபஸ்ட்டு பட்டன் பீஸு. பட்டன் பீஸ் வந்து நான் வந்து எப்பவுமே ரெட்டையாக தான் கொடுத்துருவேன். சிங்கிளாக வச்சோம்னா அது வந்து சீக்கிரமாக அது போயிடுது. அவங்க மாட்டி மாட்டி இழுத்து இழுத்து அந்த நேர் மட்டும் அப்படியே ஹோல்ஸ் ஆகி அப்படியே துணி வந்து டேமேஜ் ஆன மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொன்னாங்க ஒருத்தர். நான் அதனால் அப்போ இருந்தே கிட்டத்தட்ட ஒரு இந்த 10 இயர்ஸாக இதே மாதிரி ரெட்டையாக வச்சோம்னா அது அந்த இடமே வந்து கொஞ்சம் நல்லா திக்னஸ்ஸாக இருக்குது. அவங்களுக்கு கழட்ட மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு இதே மாதிரி தான் ரெட்டையாக வச்சு ஃபஸ்ட்டு வந்து அந்த ரைட் சைடு வந்து வி அடிக்கிறதுக்கும் லெஃப்ட் சைடு ஊக்கு வைக்கிறதுக்கும் அந்த மாதிரி தான் வச்சுருப்பான். ஆனால் ஒரு சிலர் வந்து இப்படி மாற்றி வச்சுருக்குறாங்க. சென்னையிலேருந்து அன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. அது வந்து அவங்களுக்கு எப்படி நீ கை சேஃப் வருமா தெரில, மாட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா என்னன்னு தெரில. நான் அந்த மாதிரி ப்ளவுஸில் எப்படி கொடுத்துருக்காங்களோ நான் அந்த மாதிரியே தைச்சி கொடுத்துட்றேன் இப்போலாம். இது வந்து ஜாயின் பண்ணிட்டு மேலே படிமான தையல் போட்டு அப்படியே கண்டினியூவாக நான் வந்து கொடுத்துருவேன். அதை வந்து கட் பண்ணோம்னா வந்து அது நூல் உள்ளே போயிடுது. இல்லைன்னா நூல் அது மறுபடியும் கோர்த்துட்டு இருக்க சிரமம், லேட் ஆகுது ப்ளவுஸ் தைக்கவே அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் வந்து இப்படி தான் கண்டினியூவாக ஒன்று அடிச்சுட்டு அதை அப்படியே கட் பண்ணி அப்படியே மறுபடியும் கொடுத்துருவேன். அந்த மாதிரி அடிக்கிறதுனால வந்து எனக்கு ஈஸியாக இருக்குது. ப்ளவுஸ் தைக்க ஃபஸ்ட்டெல்லாம் நான் லேட் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் எனக்கு குயிக்காக வேலையாகிற மாதிரி இருக்குது. இது ஈஸியாகவும் இருக்கும். இந்த ப்ளவுஸ் வந்து க்ரீன் கலரும் ஒரு க்ரே கலர் க்ரீன் பார்டர், பல்லு வந்து க்ரீன் கலரில் இருந்துச்சு. ஆனால் அது சூப்பர் செமையாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு செம லுக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கை டிசைன் வச்சுருந்தேன். நெக்லேயும் வந்து ஒரு டிசைனு, ஸ்லீவில் ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் பஃப் வச்ச மாதிரி கேட்டிருந்தாங்க ஃப்ளீட் வச்சு. அது நல்லா இருந்துச்சு. பாருங்கள், அந்த ரெட்டையாக மடிக்கும்போது பாருங்கள் வந்து 2 மடிப்பு மடிச்சிட்டோம்னா கொஞ்சம் அந்த இடத்து வந்து திக்னஸ்ஸாக தான் இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும், சீக்கிரம் போகிறதில்ல. ப்ளவுஸு வந்து நல்லா ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து ஒத்த பீஸ் வச்சோம்னா அப்படியே ஒரு மாதிரி லேஸாக இருக்குது. இந்த மாதிரி வைக்கிறதுனால அப்படியே நல்லா கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது. சீக்கிரம் போகிறதில்ல, நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. 2-3 பேர் கேட்டாங்க. நான் இந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்தேன். நான் இப்போது எல்லா ப்ளவுஸுமே இதே மாதிரி தான் தைச்சிட்ருக்கேன். நல்லா ஓவர்லாக்கில் போட்டு நீட்டாக போட்டு கொடுத்துட்றேன். பாருங்கள், அந்த சிம்பிள் டிசைன் வந்து ஈஸியாக அந்த சேரீலேயே வந்து ஒரு ப்ளவுஸ் அந்த ஒரு பீஸ் கட் பண்ணிவிட்டு அதில் வச்சு தைச்சிருந்தேன். நல்லா இருந்துச்சு அந்த டிசைனு. பாருங்கள், கலர் வந்து அது க்ரீன் கலரு, ஆனால் இதில் வந்து ப்ளூ மாதிரி தெரியுது. அப்புறம் லேஸ் வந்து அந்த பொண்ணு ஸ்டோன் வச்ச மாதிரி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. அதனால் ஸ்டோன் வச்ச மாதிரி வச்சு அந்த அந்த சேரீ கலர் வருங்க, லைட் கலராக தெரியுது. அதில் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு அது மேலே அப்படியே ஸ்டோன் வச்ச லேஸ் வச்சுட்டேன். நல்லா இருந்துச்சு. ஆனால் ஸ்டோன் வச்சதுனால ஒரு நீடில் வேறு உடஞ்சிருச்சு. பார்த்து கவனமாக தான் தைச்சிட்டே வந்தேன். அது எப்படி ஒரு நீடில் உடஞ்சிருச்சு. அப்புறம் மறுபடியும் தான் வந்து கொஞ்சம் மறுபடியும் பார்த்துட்டு அது சென்டராக இருக்குது, அதுலேயே அப்படியே ஓரமாக வச்சு தைச்சிட்டே வந்தேன். ஆனால் ஃபினிஷிங் நல்லா சூப்பராக வந்துருச்சு. அந்த பொண்ணுக்கு ஒரே டைம் போட்டோன்னே எந்த ஆல்ட்ருமே இல்லை. ஒரு ப்ளவுஸ் ஆல்ட்ரு வந்துடும், எப்படி தைச்சாலும் கொஞ்சம் கை லூஸாக இருக்குது அப்படி இப்படிம்பாங்க. அவர் மறுபடியும் பிடிச்சி அடித்து கொடுத்துட்ருப்பேன். ஆனால் இந்த ப்ளவுஸ் வந்து ஒவ்வொரு டைம் அந்த மாதிரி வரும், ரொம்பலாம் வராது. ஆனால் இந்த ப்ளவுஸ் வந்து கச்சிதமாக போட்டோன்னே அக்கா சூப்பராக இருக்குதுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. லைட்டாக பைப்பிங் அந்த லைனிங்லேயே வந்து சும்மா மைல்டாக தெரிகிற மாதிரி பைப்பிங் வச்சுட்டு பாருங்கள் லேஸ் வச்சுருக்கிறேன். இது வந்து க்ரீன் கலரு, ஆனால் வந்து வீடியோவில் வந்து ஒரு ப்ளூ மாதிரி வந்திருக்கு, லைட் கலராக தெரியுது. நான் பார்க்குறக்கு அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் வந்து கலர் பிளாக் மாதிரி இருப்பாங்க. ஆனால் நல்லா லட்சணமாக இருக்குன்னு வைங்க. ஆனால் சூப்பராக இருந்துச்சு அந்த பொண்ணுக்கு. இந்த டிசைன் வந்து சூப்பராக இருந்துச்சு. எனக்கு தைச்சோனையுமே எடுத்து பார்த்துட்டு இருந்தேன், நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஸ்லீவில் பாருங்கள், இந்த மாதிரி சும்மா ஃப்ளீட் வச்சுட்டு அதுலேயும் ஒரு லேஸ் மாதிரி வச்சுருந்தேன். லேஸ் வச்சுட்டு அப்படியே ரவுண்டாக அடிச்சுட்டு வரணும் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி அடித்தங்காட்டி நல்லா இருந்துச்சு. இந்த நெக்கு அப்படியே சின்னதாக குட்டி கையாக தான் வந்தது. ப்ளவுஸே வந்து கொஞ்சம் குட்டியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. சின்ன பொண்ணு தான், அது ரொம்ப லீனாக தான் இருப்பாங்க.
அதனால் சூப்பராக எனக்கு இந்த ப்ளவுஸு தைச்சோனையுமே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக தைச்சேன். ஒவ்வொன்றும் தைக்கிறப்போ ஐயோ மனசு கஷ்டத்தோடு தைச்சிட்ருப்பேன். ஆனால் இது வந்து தைக்கும்போது ரொம்ப எனக்கு ஜாலியாக அதில் ஒரு இன்வால்வ் ஆகி அதிலே ஒரு மனசு பிடிச்சி தைச்சோம்னாலே அது வந்து நல்லா அமைஞ்சிருச்சு. பாருங்கள், பின்னாடி ஓவர்லாக் போட்டுட்டேன். அப்போ வந்து உள் சைடு நல்லா நீட்டாக இருக்கும், பிசுறெல்லாம் இல்லாமல் நல்லா வந்துருச்சு. மேல் சைடு வச்சுட்டு அப்புறம் ஜாயின் பண்ணிவிட்டு சூப்பராக அடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி